ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஏர்னிங் தமிழ். நம்ம சேனலில் பெஸ்ட்டான மணி ஏர்னிங் பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்சிபிங்கிற ட்ரேடர் ஆப் தான் பார்க்க போகிறோம். ட்ரேடிங் ஆப்னால் என்னமோ பெரிய இதில் நம்ம வந்து ட்ரேட் கரெக்டாக பண்ணணும், இல்லாட்டா லாஸ் ஆயிரும், அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. நீங்கள் வந்து நார்மல் லாங் டேர்ம் ஆப்பில் எப்படி கெட்டு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். என்ன அவங்க வந்து சிக்னல் கொடுத்துருவாங்க, அந்த இடத்துல போய்ட்டு நம்ம கெட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், சரியா? ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபா. ஸோ 600 ரூபா போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 ரூபா வருது, சரியா? அது ஆட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலெட்டில் ஆட் ஆயிரும். அதுக்கான ப்ராஃபிட் வந்து டெய்லி உங்களுக்கு வரும், சரியா? இதில் நீங்கள் எதுவும் ப்ராடக்ட் பை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ 648 ரூபா அடுத்த நாள் இருக்கும். அப்போ அதுக்கான ப்ராஃபிட் உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 51 ரூபா 84 பைசா வரும், சரியா? அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 699 ரூபா 84 பைசா இருக்கும். அதுக்கான ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 55 ரூபா 99 பைசா உங்களுக்கு வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டேஸ் இன்க்ரீஸ் ஆக அதுக்கான இன்கமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இதில் மினிமம் விட்ரா பார்த்தீங்கன்னா 300 ரூபா, சரியா? 300 ரூபா சேர்ந்து, அதாவது இப்போ 600 ரூபா உங்கள் வாலெட்டில் இருக்கணும், 300 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சு, டோட்டலாக 900 உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த 600 ரூபாவை மட்டும் விட்டுட்டு அந்த 300 ரூபாவை விட்ரா போட்டு எடுத்துருங்க, சரியா? சேர்த்து வச்சு எடுப்போங்கிற மேட்டரே இதில் வேண்டாம், சரியா? 300 ரூபா வந்ததும் கரெக்டாக விட்ரா போட்டுருங்க. அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு இருக்குது. அந்த அளவில் நம்ம இந்த மாதிரி ட்ரேடிங் ஆப்பில் போக வேணாம். ஸோ மினிமம் 600 பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும் உங்களுக்கு, சரியா? அண்ட் நீங்கள் இதில் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபருக்கு 10% கொடுக்குறாங்க. அதாவது 600 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க, அவங்க 600 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 60 ரூபா வரும், சரியா? அதே மாதிரி 1000 ரூபா ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் யாரையாவது இன்வைட் பண்ணுறீங்க, அவங்க ரீசார்ஜ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா வரும், சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெய்லி சேலரியும் இருக்குது, சரியா? இந்த மாதிரி ட்ரேடிங் ஆப்பில் வந்து டெய்லி சேலரி கொடுப்பாங்க. ஸோ டெய்லி சேலரி எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 மெம்பர்ஸை இன்வைட் பண்ணி உங்களுக்கு கீழே உள்ள மெம்பர்ஸ் 3 லெவல் மெம்பர்ஸ், அதாவது நீங்கள் இன்வைட் பண்ணவங்க அவங்களுக்கு கீழே இன்வைட் பண்ணவங்க L1 L2 L3 சேர்த்து மொத்தமாக 25 மெம்பர்ஸ் இருக்கணும், சரியா? இருந்தாங்கன்னா உங்களுக்கு டெய்லி 600 ரூபா வரும். ஸோ டீம் வச்சுருக்கிறவங்க நல்லாவே ட்ரை பண்ணலாம், டீம் இல்லாதவங்க கூட ட்ரை பண்ணலாம், சரியா? நீங்கள் ஒரு 5 மெம்பரை ரெஃபர் பண்ணிவிட்டு அவங்கள ஒரு 4 மெம்பர் ரெஃபர் பண்ணால் கூட உங்களுக்கு வந்துடும், சரியா? ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டெய்லி 600 ரூபா வருதுங்க, இதை விட யார் உங்களுக்கு இன்கம் அதிகமாக கொடுக்க போகிறோம்? ஸோ VIP 2 ஆகணும் அப்படின்னா உங்கள் டீமில் வந்து 50 பேர் இருக்கணும். நீங்கள் டேரெக்டில் வந்து 15 பேரை ரெஃபர் பண்ணணும், சரியா? அப்போது அதாவது உங்கள் டீம் வந்து 50னா நீங்கள் 15 பேரை ரெஃபர் பண்ணி, அதாவது L1ல் 15 பேர், L2 L3 சேர்த்தே மொத்தம் 50 பேர் உங்கள் டீமில் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 1200 ரூபா டெய்லி சேலரி வரும். ஸோ இந்த மாதிரி ஆப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இது லான்ச் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 days ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு ரெஃபர் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா டெய்லி சேலரி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், நல்ல ப்ராஃபிட்டு. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 600 ரூபா ப்ராடக்ட்லேருந்தும் ப்ராஃபிட் வரும், சரியா? அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி அதிகமாக இன்கம் டெய்லி சேலரி எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 600 ரூபானாலே அது உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கெட் மணி தான். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் நீங்கள் வந்து எப்படி சிக்னல் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும், அது நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஆப்போட லிங்க்கை பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சிக்னல்னு இருக்கும். ஸோ அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் குரூப்பும் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. ஸோ நம்ம டெலகிராம் போவோம். டெலகிராமில் போனீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம், அது ரீடைரக்டாக கரெக்டாக டெலகிராமில் அவங்க குரூப்புக்கு போகும். ஸோ அந்த இடத்துல அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா LTC USDT இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்பில் வந்து இந்த இதை வந்து நீங்கள் வந்து கால் கொடுக்கணும். அவங்களே வந்து உங்களுக்கு மார்க்கும் பண்ணி கொடுத்துருவாங்க, சரியா? இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி, ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா LT USD வந்து கால் கொடுக்க சொல்லியிருக்காங்க, கன்ஃபார்ம் ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த சிக்னல் டைம் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னா 6 to 9 PM வரைக்கும் அது வந்து வேலிடாக இருக்கும். நீங்கள் இதில் கெட்டு கொடுக்க வேண்டிய டைம் என்ன? 6 to 9 PM ஈவினிங் வந்து 6லேருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் கொடுத்துடணும் ரிசீவ், சரியா? ஸோ இப்போ நம்ம ஆப்பில் வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு LT USD அவங்க கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து காலா புட்டா அப்படின்னு கேட்கும். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதை கொஞ்சம் மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலா புட்டா அப்படின்னு கேட்குது. நமக்கு கொடுத்த சிக்னல் வந்து கால், ஓகேவா? ஸோ கால் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆர்டர்னு ஒன்று இருக்கா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சக்ஸஸ், சரியா? இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆனால் இன்கம் ஆட் ஆயிரும்.
ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸும் இருக்குது, நல்லாவே ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஹோம் பேஜில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சர்வீஸ்ன்னு இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் கஸ்டமர் சர்வீஸை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இதில் ரீசார்ஜ் எப்படி பண்ணணும்னா இந்த இடத்துல ரீசார்ஜ்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ்லேயே. இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து 600 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண போகிறீங்கன்னா 600ங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது ரீடைரக்ட் ஆகி அதாவது ஒரு QR கோடு வரும். சரியா, இந்த QR கோடில் போய்ட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு QR கோடு வரும். இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் பேடிஎம்மில் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அங்கேருந்து நீங்கள் வந்து கேலரியிலேருந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடுங்க. பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு UTR ஐடி வரும். சரியா, கீழே UTR இருக்கும், அதை காப்பி பண்ணிவிட்டு வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு பேக் வந்து அது UTR கேட்கும், அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆயிரும். சரியா, இதில் வந்து உங்கள் அமௌண்ட் அப்படியே இந்த வாலெட்டுங்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களோட இன்கம் காட்டும். சரியா, நீங்கள் 600 நான் இன்றைக்கி போட்டேன். ஸோ இன்றைக்கான சிக்னலுக்கு எனக்கு 48 ரூபா வந்திருக்கு. சரியா, இப்போ நாளைக்கு வந்து எனக்கு இதுக்கான இன்கம் வந்து 48 ரூபாலேருந்து 51 ரூபா வரும். சரியா, இதுக்கான இன்கம். ஸோ இது மாதிரி இன்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். விட்ரா வந்து 300 ரூபா. ஓகேவா, இந்த ஆப்போடைய ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு வந்து நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது இந்த ஆப்பில் எதுவும் ப்ராப்ளம், நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க, ஏதாவது ரெஃபர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க, அந்த மாதிரி டீட்டெயில் சொல்லணும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.